4 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கரூரில் எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வைத்து வெளிப்படையாக திமுக தான் வந்து அந்த கொலைகள்லாம் செஞ்சதுன்னு பேசியிருக்காரு. ஸோ அதை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடுத்த வழக்கு நாளைக்கு வர இருக்கு இல்லையா, அவசர வழக்கு எடுக்கிறாங்க. அதை காற்றையெல்லாம் அந்த அதிகாரிகள் நிறுத்திட்டாங்க, காத்தே நின்று போச்சு காவல்துறை உத்தரவு பேரில், அதனால மக்கள் செத்துட்டாங்கன்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. இது வந்து ஒரு மகா மட்டமான ஒரு 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 வேலை. ஆதவர்ஜனா உடனே விஜய் வந்து அமைச்சரவையிலிருந்து பதவி நீக்கம் செய்யணும், இல்லைன்னா விஜய்க்கு இது ஆபத்தாக போய் முடியும். தன்னுடைய உழைப்புக்கும் மீறிய ஒரு அங்கீகாரமும் ஒரு பதவி வந்து தனக்கு கிடைச்சிருக்குன்றது விஜய் புரிஞ்சிட்டு இருக்காரு. தனக்கு கிடைத்த அந்த சிஎம் பதவியை தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டமா அவர் பார்க்குறாரு. இந்த அதிர்ஷ்டம் அவரை விட்டு விலகி போகிறத அவர் விரும்பவே இல்லை. எப்படியாவது அதை பிடிச்சி தக்க வச்சு அதில் நிரந்தரமாக ஒரு 5 வருஷம் உட்காரணும்னு நினைக்கிறார். ஏன்னா மீண்டும் ஒரு இடைத்தேர்தலோ அல்லது ஒரு 2 வருஷம் கழிச்சு தேர்தலோ வந்தால் இதே போல் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு 17 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணிட்டு 107 தொகுதி ஜெயிக்க முடியாதுன்னு விஜய்க்கு நல்லா தெரியும். தூய சக்தி, நீங்கள் கரப்ஷன்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, பண்ணவனை விட மாட்டீங்க, விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன்றீங்க. ஆனால் தொட்டு சிபிஐ வழக்குக்கு உட்பட்டு டிவிஎஸ்சி வழக்கு சந்திக்கிறவங்க, நில அபகரிப்பு புகாரில் இருக்கிற விஜயபாஸ்கர், இவங்க அதாவது 22 ஏக்கர் நிலத்தை 100 கோடி சொத்தை வந்து விஜயபாஸ்கர் ஆட்டையை போட்டார், அந்த ஆட்டையை போட்டார்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவர் வந்து அதை அபகரிச்சிட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட நபர்கள்லாம் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு விடமாட்டேங்கிறதுக்கு அர்த்தம் தான், நான் கூட வச்சுப்பேன். அப்படி விடமாட்டேன்னா தப்பிச்சு போக விட மாட்டேன், நான் அந்த வழக்கெல்லாம் உங்களை வந்து காப்பாற்றுறேன்னு கூட வச்சுக்கிடுவார். கூட வச்சுட்டு எப்படி நீங்கள் தூய் சக்தின்னு கிளைம் பண்ணுவீங்கன்றது தான் என்னோட கொஸ்டின். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக வழக்கறிஞர் சுசில் ராஜ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி மற்றும் அவர் தம்பி மீது குதிரை பேர வழக்கு. ஊத்தங்கர் எம்எல்ஏ வந்து கிட்டத்தட்ட 35 கோடிலேருந்து 50 கோடி ரூபாய் பேரம் பேசினதா வழக்கு. செந்தில் பாலாஜி கோர்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு வந்து ட்ரிபிள் கேன் காவல் நிலையத்தில் ஆஜராகும்னு சொல்லியிருக்காங்க. லீகலா இன்னைக்கு ஆஜராகலைன்னா அடுத்த கட்டமா எப்படி சார் போகும்? ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை தரப்புல இருந்து. லீகல் அந்த பிரச்சனை லுக்கட் சர்க்குலர் விட்டுருக்கிறதுனால நீங்கள் ஏர்போர்ட்டில் பயன்படுத்தி விமானத்தில் எங்கேயாவது தவிச்சு வெளிநாடுகளுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு நெருக்கடி விட்டுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ அல்லது இந்தியாவுக்குள்ளேயோ எங்கேயும் இருந்தால் தமிழ்நாடு காவல்துறை அதை கைது பண்ணுன்ற மாதிரியான ஒரு சூழல் இப்போ நிலவுது. பட் இந்த ஓவராலாக இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டாரா அப்படின்றதே இங்கே வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா குதிரை பேரத்தில் உண்மையிலேயே ஈடுபட்டது திரு விஜய், இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர். ஏன்னா அதிமுகலேருந்து வந்த ஸ்பிரிண்டர் குரூப் ஒரு 25 எம்எல்ஏக்களை போய் பதவியேற்ற 2 நாள்லேயே போய் பார்த்தது விஜய் தான். ஏன் நான் விஜய் போய் பார்த்தாரு அப்படின்னா, விஜய்க்கு தான் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் விஜய்க்கு தான் இருந்துச்சு. திமுகவும் அதிமுக ஒன்றா சேர்ந்து நின்று ஒரு கூட்டணி அமைச்சா கூட இப்போ இருக்கிற அந்த எண்ணிக்கை அடிப்படையில் தாவைக்கா திருடியது போக மீதமுள்ள 22 எம்எல்ஏக்களை வச்சு கூட திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது. இந்த சூழலில் செந்தில் பாலாஜி வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டாருன்னு சொல்றது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு, ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. தாவைக்க அரசு தன்னுடைய அரசின் நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காகவும் இந்த குதிரை பேரத்தை வந்து மக்கள் பெருசாக அதை யோசிக்காமல் தடுப்பதற்காகவும் அதுக்கப்புறம் இவங்க செய்கிற அந்த விஜயபாஸ்கர் மாதிரியான உத்தமர்களை வந்து அதிமுக சேர்த்திருக்காங்க, இது மக்கள் தெரிஞ்சுக்கிடக்கூடாது அப்படின்றத வந்து மடைமாற்றுவதற்காகவும் தான் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி, செந்தில் பாலாஜி தான் வந்து இந்த மாதிரி எம்எல்ஏக்களை விலைக்கு கொடுத்து பேசிட்டு இருக்காருன்னு பேசுறாங்க. இப்போ ஏன் செந்தில் பாலாஜி அப்படின்னு கேள்வி வருதுல்ல, திமுகவில் பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, பல பெரிய பவர்ஃபுல்லான பல அமைச்சர்கள் இருக்கும்போது ஏன் செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணாங்க? செந்தில் பாலாஜி வந்து கடந்த ஆட்சியிலையும் ஒன்றிய அரசு செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணாங்க. அப்போ செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணால் செந்தில் பாலாஜி மேலே சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் மேலே பெரிய அளவில் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் அப்படின்னு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அதன் காரணமாக செந்தில் பாலாஜி சொன்னால் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும் இந்த குற்றச்சாட்டுக்கு. மக்கள் நம்புவாங்க, செந்தில் பாலாஜி செஞ்சிருப்பாருங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி செஞ்சால் கூட இங்கே கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. இதுதான் நிலைமை. ஒரு மேலே வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பல பேர் சேர்ந்து வந்தால் கூட அதிமுகவில் இருக்க ஸ்பிரிண்டர் குரூப்பை சேர்த்துக்கிட்டா கூட திமுக ப்ளஸ் எடப்பாடியார் அந்த ஸ்பிரிண்டர் குரூப் இவங்களாம் சேர்ந்தா கூட ஆட்சி அமைக்க முடியாது, எண்ணிக்கை இல்லை. அப்போ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எம்எல்ஏக்களை வாங்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆனால் விஜய்க்கு இருக்கு. இதை ஏன் விஜய் இந்த குதிரை பேரத்தை மறைக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிற விஜய் வந்து தனக்கு கிடைத்த 107 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆட்சி நடத்த வேண்டியதானே? திருமாவளவன் சொல்றதை வச்சு அல்லது காங்கிரஸ் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆட்சி நடத்த வேண்டியதானே? 5 வருஷம் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து முயற்சி பண்றாரு. இல்ல, விஜய் வந்து தன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தன்னுடைய உழைப்புக்கும் மீறிய ஒரு அங்கீகாரமும் ஒரு பதவி வந்து தனக்கு கிடைச்சிருக்குன்றது விஜய் புரிஞ்சிட்டு இருக்காரு. யார் புரிஞ்சுக்காங்களோ விஜய்க்கு நல்லா புரியுது. ஏன்னா அவர் உழைக்கவே இல்லை. தனக்கு கிடைத்த அந்த சிஎம் பதவியை தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டமா அவர் பார்க்கிறார். இந்த அதிர்ஷ்டம் அவரை விட்டு விலகி போறதை அவர் விரும்பவே இல்லை. எப்படியாவது அதை பிடிச்சி தக்க வச்சு அதுல நிரந்தரமா ஒரு 5 வருஷம் உட்காரணும்னு நினைக்கிறார். ஏன்னா மீண்டும் ஒரு இடைத்தேர்தலோ அல்லது ஒரு 2 வருஷம் கழிச்சு தேர்தலில் வந்தால் இதே போல் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு 17 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணிட்டு 107 தொகுதி ஜெயிக்க முடியாதுன்னு விஜய்க்கு நல்லா தெரியும். இப்போ தேர்தல் வச்சா கூட 200 தொகுதியில் ஜெயிப்போம்னு சொல்றாரு இல்லையா? எப்படி ஜெயிக்க முடியும்? அது போக விஜயோட இந்த 50 நாள் ஆட்சியை மக்கள் பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஜய் மக்கள் பார்க்கல.
போட்டிருக்காங்க. விஜய் வந்து ஒரு தன்னை வந்து தூய சக்தின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாரு. அப்போ ஒரு சக்தியை தீய சக்தின்னு சொன்னார். இப்போ தூய சக்தியா தீய சக்தியாங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் சூழல் கெட்டு போயிருந்ததுனாலையும் ஒன்றிய அரசு அதிமுக ஒரு வழி பண்ணி வச்சிருந்ததுனாலையும் மக்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாததுனால விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன், அது விஜய்ன்ற ஆப்ஷன்றதை விட ஒரு தூய சக்தின்ற ஒரு ஆப்ஷன். விஜய் தூய சக்தி இல்லைன்றது விஜய்க்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். சரி கொடுத்து பார்ப்போமேன்னு கொடுத்தாங்க. அப்போ கூட 107 தான் கொடுத்துருக்காங்க, பெரும்பான்மை கொடுக்கல. அப்போ விஜய்க்கு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு இல்லை, விஜய்க்கு ஒரு 10% ஆதரவு இருந்துச்சு. அது போக திமுக மேலே இருந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வேலை செஞ்சு விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இதை எப்படி தக்க வைக்கிறது? குதிரையை வச்சு தான் தக்க வைக்கணும். நம்ம குதிரையை விலைக்கு வாங்கி ஆகணும்ன்றது விஜய்க்கு ஒரு கட்டாயம் இருக்கு. இதை வெளிப்படையாக விஜய் செய்கிறாரு. இதையும் செஞ்சுட்டு தான் தூய சக்தின்ற அந்த கிளைமையும் வச்சுக்கிட்டு மீண்டும் எப்படி மக்களை போய் விஜய் சந்திப்பாருன்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இடைத்தேர்தல் வர்றது எல்லாமே செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் இருக்க சில தொகுதியில் வருது. தாராபுரம், அதுக்கப்புறம் கரூர் எல்லாம் வருது இல்லையா? அதுவும் இல்லாமல் 10ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறாரு, முதல் முறையாக போறாரு. அந்த நேரத்தில் வந்து செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இது, அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்திருக்கு இல்லையா? ஆமாம், அது ஏன் அந்த விமர்சனங்கள் வருதுன்னா 2001 ஜெயலலிதா அம்மையார் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது வந்து அவங்க கேரளாவில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் நன்றி கடன் செலுத்துக்காக போனாங்க. போகும்போது தன்னுடைய முதன்மை அரசியல் எதிரியான கலைஞர் கருணாநிதி வந்து சிறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து அவருடைய ஜோதிடர் ஆலோசனை சொன்னதின் பேரில் வந்து அன்னைக்கு கலைஞர் கைது செய்யப்பட்டாருக்கு பத்திரிகையில் செய்தி வந்துச்சு. இப்போ நீங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தன்னை கிறிஸ்தவர் என்று கிளைம் பண்ணி கொண்டாலும் அவர் இந்து கோயில்களுக்கு போகிறாரு. இப்போ ஒரு கருப்பு போட்டு ஒன்று வச்சுக்கிறாரு. அதுவே பெரிய அளவில் விமர்சனங்கள் வருது. இவரும் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர். தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு ஓஎஸ்டி பதவி போட்டு திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ணி அசிங்கப்பட்டார் விஜய். அப்போ இவரும் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர். இவருக்கும் அதே ஜெயலலிதாவுக்கு ஆலோசனை சொன்ன அதே ஜோதிடர் தான் இவருக்கும் ஆலோசனை சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியல, இருக்கலாம். அதனால விஜயும் ஜோதிடத்தை நம்புறதுனால தன்னுடைய பிரதான அரசியல் எதிரி, அதாவது கரூர் ஜோதிடர் சொல்லியிருக்காரு, நான் ஜெயலலிதா கூட ஒர்க் பண்றேன், இப்போ விஜய் கூட ஒர்க் பண்றேன், அவரே சொல்லியிருக்காருன்னா அப்போ அது உறுதி தான். அப்போ விஜய் வந்து ஜோதிடர் சொன்னதின் அடிப்படையில் நாம் அங்கே போகும்போது நம்ம அது எதிரியாக கருதுகிற அந்த நீங்கள் சொன்னபடி அந்த தொகுதியெல்லாம் செந்தில் பாலாஜியோட இன்ஃப்ளூன்ஸில் இருக்குது. அவர் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்ல முடியாது, அவருடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் அந்த மாவட்டங்களுக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர் வேறு இருந்தார். அதனால விஜய் அவர் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்குது நல்லது அப்படின்னு ஜோதிடர் சொன்னதை விஜய் செய்ய நினைக்கிறாரு. ஏன்னா விஜய் தூய சக்தி இல்லை, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் தான் தூய சக்தி. இப்போ ஆதவர்ஜி நம்ம சமீபத்தில் பேசினாரு, கரூரில் எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை வைத்து வெளிப்படையாக திமுக தான் வந்து அந்த கொலைகள்லாம் செஞ்சதுன்னு பேசியிருக்காரு. ஸோ அதை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடுத்த வழக்கு நாளைக்கு வர இருக்கு இல்லையா? அவசர வழக்கு எடுக்கிறாங்க. ஸோ இது மிரட்டுறாங்க, சாட்சிகளை வந்து அவங்க ஃப்ரீயாக பேச விடாம மிரட்டுறாங்க அப்படிங்கிற வழக்கையும் தொடுத்துருக்காங்க. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு இந்த வழக்கு? இல்லை, நாளைக்கு வழக்கு வந்து ஆதவர்ஜனாக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடி கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இந்த சம்பவம் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணை, நேரடி விசாரணை கண்காணிப்பில் இருக்குது. இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த காவலர்களோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ ஏவலின் பேரில் இந்த மக்களை கழுத்து நிறுத்தி கொண்டாங்க, அதாவது காற்றையெல்லாம் அந்த அதிகாரிகள் நிறுத்திட்டாங்க, காற்றே நின்று போச்சு காவல்துறை உத்தரவின் பேரில், அதனால மக்கள் செத்துட்டாங்கன்னு ஆதவர்ஜனா சொல்கிறாரு. இது வந்து ஒரு மகா மட்டமான ஒரு வேலை. ஏன்னா ஆதவர்ஜனாக்கு இந்த மாதிரி துடுக்குத்தனமாக பேசுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு வந்து ரொம்ப எளிதாக வருது இந்த விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினை பார்த்து முட்டாள் முதல்வர்னு சொன்னார். இவர் நம்ம மாசுவை பார்த்து சொன்னார், மாசுக்கெல்லாம் மண்டையில் அறிவு ஏதாவது இருக்கான்னு கேட்டார். இந்த கேள்வி தான் நம்ம ஆதவர்ஜனா பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. வழக்கு ஒன்றும் தலைக்கு மேலே கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அந்த வழக்குலேருந்து அந்த மக்களை கொலை பண்ணிட்டு அந்த மக்கள் செத்து போன பிறகு ஓடி போன நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி கொலை பண்ணிட்டாரு, கணக்கு திக்க வேண்டியிருக்குன்னா உங்கள் மேலே விசாரணையே மேலே முடியலை. விசாரணை முடியணும், அதுக்கு தண்டனை யாருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அன்னைக்கு விஜய் அந்த கூட்டத்துக்கு அந்த ஊருக்கு போகலை அப்படின்னா அந்த மக்கள் சாவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம YMCAல விஜய் கூட்டம் போட்டிருந்தார். அந்த கூட்டத்தில் விஜய் சொல்கிறாரு, நான் பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தாமதமாக வந்துட்டேன்னு சொல்கிறாங்க, நாமக்கல்லேருந்து என் பின்னாடி வந்த கூட்டத்தை நான் நடுத்தூரில் விட்டுட்டா வர முடியும்னு கேட்குறாரு. அப்போ நாமக்கல்லேருந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தது விஜய். இதான் காவல்துறை குற்றச்சாட்டு. நீங்கள் பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு கரூருக்குள்ள அந்த தெருக்குள்ள நுழையிறீங்க வெளிச்சாமிபுரத்தில். இந்த நெருக்கடி வந்து அங்கே ஏற்பட்டு அந்த மக்கள் நசிங் சாகிறத பல ஏரியல் வியூலாம் வச்சு நம்ம கேமரா மூலமாக லைவாக பார்த்தோம். விஜய் பேசிட்டு இருக்கும்போதே மக்கள் மயக்க அடிச்சு விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். காவல்துறைக்கு நன்றி வர சொன்னாங்க. காவல்துறைக்கு கூட்டத்தில் நீங்கள் நன்றி வர சொன்னீங்க, வந்த உடனே நன்றி தான் சொல்றாரு. இவ்வளவு பண்ணிட்டு அவருடைய அமைச்சர் ஆதவர்ஜனா இப்படி பேசுறது, ஆதவர்ஜனா உடனே விஜய் வந்து அமைச்சரவையிலிருந்து பதவி நீக்கம் செய்யணும், இல்லைன்னா விஜய்க்கு இது ஆபத்தா போய் முடியும். நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு எப்படி போகும் சார்? இல்லை, இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணையில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் இருக்கிற வழக்கில் வந்து நீங்கள் இப்படி துடுக்குத்தனமாக நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறீங்களேன்னு கேள்விகள் எழும்போது ஆதவர்ஜனாவோட வழக்கறிஞர்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு முறை தவறுதலாக பேசப்பட்டு விட்டது, மீண்டும் இந்த வழக்கு தொடர்பான கருத்துக்களை அமைச்சர் பொது வெளியில பேச மாட்டார்னு நீங்கள் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய சூழல் நாளைக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸு, இந்தியா முழுக்க கவனிக்கப்பட்ட கேஸு, பல வெளிநாடுகளில் கூட 41 பேர் செத்து போயிட்டாங்கன்றது ரொம்ப அதிர்ச்சிகரமாக பார்த்தாங்க. சைனாவில் நாளிதழ்கள்லாம் கூட இந்த செய்தி வந்துச்சுன்னாங்க.
இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அந்த சம்பவத்துக்கு காவல்துறை நபர்களையே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவலர்களையே நீங்க பொறுப்பாக்குறீங்கன்னா காவல்துறை அமைச்சராக இருக்கிற விஜய் தான் நீங்க நேரடியாக குற்றச்சாட்டுறீங்க. அப்ப விஜய் தான் இன்னைக்கு காவல்துறை அமைச்சராக இருக்காரு. அன்னைக்கு அந்த சாவுகளுக்கும் விஜய் போகணும்னா அந்த சாவே கிடையாது. அப்ப யார் ஆதவர்ஜுனா பொறுப்பாக்குறன்ற கேள்வி வருது. இதெல்லாம் நாளைக்கு பெரிய நெருக்கடியை வந்து ஆதவர்ஜுனாக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரி துடுக்குத்தனமா பேசுறது ஆதவர்ஜுனா நிறுத்திக்கிறது அவருக்கும் தாவேக்கா அரசுக்கும் விஜய்க்கும் நல்லது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட இன்றைக்கு பேசும்போது விஜய் தான் முக்கியமான காரணம்னு பேசியிருக்காரு. அதையும் தாண்டி அன்னைக்கு மக்களோட நிற்காம ஓடிலாம் போனவர்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இல்லையா? இப்போ பாஜகவோட ஸ்டாண்டு விஜய் மேல தான் தவறு இருக்கு அப்படிங்கிறத அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, விஜய் மேல தவறு இருக்கிறது பாஜகவோட ஸ்டாண்டுன்றதை விட விஜய் எங்க போலன்னு அது சாவே இல்லைல்ல. பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது எதுக்காவது நீங்க பொறுப்பெடுத்துக்கணும்ல. உங்களுக்கு பொறுப்பே எதுக்குமே பொறுப்பெடுக்க தயாரா இல்லாத விஜய்க்கு மக்கள் 107 எம்எல்ஏ பதவி கொடுத்து இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. மக்களை தான் நம்ம குறை சொல்லணும், மக்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ எதுக்கு அதுக்கு நீங்க பொறுப்பெடுக்கல? இப்போ பேசப்படுற விஷயங்களுக்காக நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. இப்போ ஆதவர்ஜுனா பேசுறதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. ஆதவர்ஜுனா இப்படி பேசுறது உங்க அனுமதி எல்லாம் பேசியிருக்க மாட்டாரு. நீங்க இன்னொரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. இதுல வந்து நீங்க செந்தில் பாலாஜி கொண்டுட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, ஒரு பக்கம் காவல்துறை உங்க மக்கள் 41 பேர் கொண்டுட்டுன்றீங்க. இப்ப யார் மேலேயாவது பலி போட்டுட்டே இருப்பீங்களா? எதுக்குமே பொறுப்பெடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு எதுக்கு பொறுப்பான இந்த முதலமைச்சர் பதவி? அதுக்கு விஜய் பதில் சொல்லட்டும். எதுக்கு இவ்வளவு பெரிய பதவி உங்க கையில கொடுத்துருக்காங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு எங்கேயோ விளாத்திக்குளம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு காட்டு பக்கம் ஒதுக்குன ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய கேடு நேர்ந்து அந்த பெண் படுகொலை செய்யப்பட்ட போது, வன்கொடுமைக்கு ஆளான போது நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டாலினுக்கு மனசாட்சி இருக்கா, மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. நீங்க உங்களுக்கு மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. நான் நீங்க கழுத்து வச்சு கொண்டீங்கன்னு யாரும் சொல்லல. ஆனா அந்த கொலைகளுக்கு நீங்க பொறுப்பு தானே. நான் எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது. ஸ்டாலின் தான் பொறுப்பு, செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு. செந்தில் பாலாஜி இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்க விஜயபாஸ்கர் தான் ஓடி போய் ஹெல்ப் பண்ண போனவங்க. சொல்ல போனா அன்னைக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மூச்சு திணறல் காரணமா மருத்துவமனைக்கு ஓடி வந்தவர்களுக்கு முதல்ல போய் நடந்தது விஜயபாஸ்கர். உடனே ஒரு 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி போனாரு. இதை நீங்க விஜயபாஸ்கர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யார் கொன்னது, யார் உதவுனதுன்ட்டு. நிறைய அமைச்சர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு, ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு. விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளிக்கு போயிட்டு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அங்கே இருக்கிற ஆங்கிலேய ஆசிரியர் இருக்கும்போது நீங்கள் வந்து பேசுங்க, குழந்தைகள் சரியாக தான் பதில் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஆனாலும் வந்து ஏதோ ஒரு குற்றம் சொல்கிறதுக்காகவே வந்து அது சரியில்லை, நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்க, புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் நீங்கள் சொல்லித்தராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாடம் எடுத்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது தவறான நடைமுறை அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, ரொம்ப பெரிய தவறான நடைமுறை. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு ராஜ்மோகன் சொல்கிறாரு, அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் நம்முடைய இரு கண்கள்ங்கிறாரு. எப்படி தனியார் பள்ளிகள் உங்களுடைய இரு கண்களாக இருக்க முடியும்? தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கறதுல திமுக அரசாங்கம் நடந்த போது பெரிய அளவில் லஞ்சம் வாங்கப்பட்டதுன்றீங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் வாங்காமல் உடனே பெர்மிஷன் கொடுக்குறேன்றீங்க. இப்போ தனியார் பள்ளிகள் நீங்கள் நிறைய ஒரு அனுமதி இல்லாமல் நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இல்லாமல், இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் பக்கம்னு நினைக்கிறேன், ஒரு 2003 போல ஒரு பள்ளிக்கூடத்தில் தீ பிடிச்சி ஒரு 100 பிள்ளைங்க கும்பகோணத்தில் குழந்தைகள் இறந்து போனாங்க. எந்தவித அனுமதியும் அவங்க வாங்கலை. இப்படிப்பட்ட பள்ளிகள் தான் இப்போ வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளும் திறக்கப்படுது. அந்த சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழ் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ நேற்று ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அசாமுடைய சட்டமன்றத்தில் அஃபிஷியல் லாங்குவேஜாக அசாமீஸ், இங்கிலீஷ் இருந்துச்சு, இன்னொரு ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. இது மூணையும் எடுத்துட்டு நான் ஹிந்தி தான் இன்னைக்கு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படி நீங்கள் எங்கெல்லாம் இவங்க வராங்களோ அங்கெல்லாம் அவங்க மொழியை அவங்க திணிச்சு மக்களை வந்து ஒரு 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற முயற்சி நடக்கிற ஒரு சூழல்ல அரசு பள்ளிகளை வந்து அரசு சிறப்பாக நடத்திட்டு இருக்கணும், அல்லது அதில் குறைபாடு வந்து அதை தீர்க்க முயற்சியில் விட்டுட்டு அரசு பள்ளிகளே இப்படி தான் நடக்கு, தனியார் பள்ளிகள் தான் சிறப்பாக இருக்குன்னு ஒரு அமைச்சரே ஒரு இமேஜ் கட்ட முயற்சிக்கிறது வந்து நம்மகிட்ட இருக்கிற டேட்டாஸுக்கு நேர் எதிரானது. இது எதேச்சியா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா, திட்டமிட்டு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எதேச்சியா நடக்கல. அவங்க அப்படிப்பட்ட நபர்கள் தானே. இப்போ அவங்க தலைவர் எப்படி இருக்காரு அப்படி தானே வருவாங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கும் போதே தமிழ்நாடு வந்து ரொம்ப அதல பாதாளத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்றது அவங்க தலைவர். அடுத்தது பக்கத்தில் ஆதவர்ஜுனா, இவரும் அப்படிதான் பேசுறாங்க. ஆதவர்ஜுனோட சிஷி தான் இந்த மந்திரி. இவங்க அது திட்டம் போட்டு பேசுறாங்கன்றத விட இவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கு, இவங்களுக்கு வேற என்ன இருக்கு, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும், அதை அவங்க பேசிட்டு இருக்காங்க. மிகவும் தவறான விஷயம். பள்ளி கல்வித்துறை மிக ஆபத்தில் இருக்கு. கடந்த முறை அன்பில் மகேஷ் இருக்கும்போது ஒரு பெரிய அளவில் விமர்சனங்கள் வந்துச்சு, அதில் உண்மைகள் இருந்துச்சு. இப்போ இவர் பண்றது பள்ளி கல்விகளையே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு வேலையை இவங்க தொடங்கியிருக்காங்களோன்னு சந்தேகம் வருது. இதை மக்கள்கிட்ட நம்ம பேசித்தான் ஆகும். தனியார் பள்ளிகளை நீங்க ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? தனியார் பள்ளியில் தமிழ் சொல்லிக் கொடுக்க போறீங்களா? தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்படுகிறது. அரசு பள்ளிகளை படித்த பல பேர் இன்றைக்கு பெரிய பெரிய பதவிகள் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் அவ்வளோ பெரிய தலைகள் எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்க தான். நீங்கள் தனியார் பள்ளிகளை ஊக்குவிச்சுட்டு அரசு பள்ளிகளை சாகடிச்சு இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க? இந்த மக்களுடைய அடிப்படையை நீங்கள் வந்து குலைக்க பார்க்குறீங்க. இதை அட்லீஸ்ட் திமுக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதையாவது செய்யுங்க. நீங்கள் வேற எதுக்கும் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டாம். அந்த பள்ளி கல்வித்துறையை கவனிக்கிற வேலையாவது விஜய் கவனிக்கட்டும். குற்றச்சாட்டு இந்த ஆட்சியில் வைக்கப்படல. சென்ற ஆட்சி மீது நிறைய தனியார் பள்ளி கூட்டமைப்புலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, லஞ்சம் வாங்கினாங்க. ஏற்கனவே மின்துறை ஆகட்டும், நிதித்துறை ஆகட்டும், அது சம்பந்தமா வந்து அமைச்சர்கள் பேசுனதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க.
சிவசங்கர் ஆகட்டும், தங்கம் தினரசு ஆகட்டும். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை பேசும்போது வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் பதில் சொல்லணும். இன்னும் ஏன் அவர் அமைதியாக இருக்காரு நினைக்கிறீங்க? அன்பில் மகேஷ் கையில் டேட்டாஸ் வச்சுருந்தா அந்த டேட்டாஸை வச்சு ராஜ்மோகன் சொல்கிற பொய்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும். அது அவருக்கு பொறுப்பு இருக்குது. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையை ரொம்ப சிறப்பாக செயல்படுறாருன்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அன்பில் மகேஷை பல தடவை புகழ்ந்திருக்காரு. அதில் உண்மைகள் இருக்குது. அதில் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த ஸ்டாலினுக்கு பார்வைக்கு மறைக்கப்பட்ட சில விஷயங்களும் இருக்குது. இதை அன்னைக்கு ஆசிரியர் சங்கங்கள் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற அந்த ஒரு போலித்தனமான ஒரு விமர்சனத்தை வந்து சட்டசபையில் ராஜ்மோகன் பேசுகிறாரு, இந்த அம்மா வெளியில் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பள்ளிக்கல்வித்துறையாக இவங்க பெரிய அளவில் சதி வேலை பார்க்காங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த சமக்ர சிக்ஷா அபியான் அந்த நிதியை எப்படி வாங்கினா அந்த நிதியை நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்குவோம் அப்படின்னு ராஜ்மோகன் சொல்கிறாரு. என்ன பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? அப்போ எதிர்த்தே அவங்கள பேச மாட்டீங்களா? கொஸ்டினே பண்ண மாட்டீங்களா? ஒன்றிய அரசை பற்றி வாயே திறக்க மாட்டீங்களா? இதான விஜய் மேலே உள்ள குற்றச்சாட்டு. விஜய்க்கும் ஒன்றியத்தில் அரசு நடத்துகிற RSS பிஜேபி ஆட்களுக்கும் கண்டிப்பாக பெரிய அளவில் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அது வந்து இன்னும் வெளிப்படையாக இந்த பள்ளிக்கல்வித்துறை மூலமாக வெளியே வரப்போகுது. சிபிஐ வழக்கு நிலுவையில் இல்லை, கரூர் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? அது நியாயமான ஒரு கேள்வி தான். ஸோ இதை லிங்க் பண்ணி பார்க்கணுமா? இல்லை, கரூர் அந்த 41 மக்கள் பலியானதுக்கு அப்புறம் வந்து விஜய் தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி பற்றி எந்த இடத்துலையும் பேசுறது கிடையாது. இப்போ கூட பேச மாட்டார். அதாவது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் கள்ள தொடர்பு இருக்குது, ரகசிய உறவு இருக்குது, போகிற மாதிரி போவாங்க, அப்புறம் அங்கே உறவு வச்சுக்கிடுவாங்க, முன்வரிசையில் ஸ்டாலினுக்கு இடம் கிடைக்கும் சொன்னால் இவருக்கு அதே முன்வரிசையில் தான் இடம் கிடைச்சிது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளை பேசுகிற விஜய் வந்து இவர் மேலே வந்து பிஜேபி கூட நீங்கள் வந்து ரொம்ப அணுக்கமாக இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் பயப்படுறீங்கன்ற குற்றச்சாட்டுகளுக்கு வந்து விஜய்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. இப்பவும் வந்து அவர் வந்து அதை திசை திருப்புற வேலையிலையும் இப்படியான செயல்களை வந்து தொடர்ந்து விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. இது அவர் எக்ஸ்போஸ் ஆகுவார் சீக்கிரமாக. பிஜேபிக்கும் அவருக்கு இருக்கிற உறவு, பிஜேபி அவருக்கு கொடுத்துருக்கிற நெருக்கடி, இதெல்லாம் வெளியே வரும். விஜய் ரொம்ப காலத்துக்கு விஜய் தன்னை வந்து தூய் சக்தின்னு வந்து மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதிமுக நம்மளால எதுவும் பண்ண முடியல, விஜய் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு பேக்கப் பண்றாங்களா பிஜேபி? இல்லை, அது இயல்பா அது இருக்கும்ல. அதாவது திமுகவை ஒழிச்சு கட்டணும், அதிமுகவை அழிச்சிடணும். அதிமுகவை அவங்க கூட இருந்து அழிச்சாங்க. திமுகவை அழிக்கணுன்றது பிஜேபியோட ஒரு நீண்ட கால திட்டம் தானே. அதை விஜய் வந்து இந்த தேர்தலில் வந்து திமுக ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திட்டாருன்றது வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் எப்படியாவது விஜய் வந்து அவங்க வந்து கைப்பற்றதை விரும்புவாங்க. நிர்மலா சீதாராமன் இங்கே சென்னைக்கு வந்திருந்த போது கூட ஆட்சி மாற்றம் மகிழ்ச்சி அளிக்கிறதுன்ற மாதிரி அவங்க வந்து பாராட்டி தான் பேசினாங்க. விஜயோட குற்றச்சாட்டு இதே ஆட்கள் வந்து கரூர் விஷயத்தில் எப்படி பேசுனாங்கன்னு தெரியும், இப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியும். இதெல்லாம் வந்து விஜய் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையே. விஜய் வாய் திறந்தால் தான் இதில் இருக்க உண்மைகள்லாம் வெளியே வரும். விஜய் வாய் திறக்க போகிறது கிடையாது. கூட இருக்கிற அமைச்சர்கள் திறப்பாங்க, அவங்க திசை திருப்புற வேலையை மட்டும் பார்ப்பாங்க. ஆக மொத்தம் மக்கள் முட்டாள்கள். இப்போ 7 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் தொகுதியெல்லாம் காலி பண்ணதாக அறிவிச்சிட்டாங்க. ஏன் இன்னும் இடைத்தேர்தல் நடத்தாமல் தாமதப்படுத்துகிறாங்க? விஜய் நினைக்கிற 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பருக்கான இடைத்தேர்தல் காலியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, விஜய் நினைக்கிற அந்த மேஜிக் நம்பர் விஜய் கிடைக்கல. ஓகே, விஜய்க்கு 107 தான் கிடைச்சிருக்கு. ரியாலிட்டியை விஜய் முதல்ல ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப தூய சக்தி, நீங்கள் கரப்ஷன்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, பண்ணவனை விட மாட்டீங்க, தொட்டா விட மாட்டேன், தொட்டவனே விட மாட்டேன்றீங்க. ஆனால் தொட்டு சிபிஐ வழக்குக்கு உட்பட்டு டிவிஎஸ்சி வழக்கு சந்திக்கிறவங்க, நில அபகரிப்பு புகாரில் இருக்கிற விஜயபாஸ்கர், இவங்க அதாவது 22 ஏக்கர் நிலத்தை 100 கோடி சொத்தை வந்து விஜயபாஸ்கர் ஆட்டையை போட்டார், அந்த ஆட்டையை போட்டார்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவர் வந்து அதை அபகரிச்சிட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நபர்கள்லாம் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு விடமாட்டேங்கிறதுக்கு அர்த்தம் அதான், நான் கூட வச்சுப்பேன். அப்படி விடமாட்டேன்னா தப்பிச்சு போக விட மாட்டேன், நான் அந்த வழக்கெல்லாம் உங்களை வந்து காப்பாற்றுறேன்னு கூட வச்சுக்கிடுவார். கூட வச்சுட்டு எப்படி நீங்கள் தூய் சக்தின்னு கிளைம் பண்ணுவீங்கன்றது தான் என்னோட கொஸ்டின். இப்போ நீங்கள் எந்த மேடைக்கு போனாலும் சரி, நான் ஒரு தூய சக்தி, நீங்கள் உங்களுக்கு ஆபத்துனா நான் வந்துடுவேன், உங்கள் அண்ணன், உங்கள் மாமன், உங்கள் விஜய் என்னெல்லாமோ டயலாக் அடிச்சார்ல, எல்லாம் போய் தானே. இப்போ மக்களை ஏமாத்திட்டீங்களா? நீங்கள் போய் சொல்லி தான் ஆட்சி வந்திருக்கீங்க. இப்போ இந்த 107 தொகுதி தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 107 வச்சுட்டு கம்முன்னு ஆட்சி நடத்துறது தான் விஜய் கழகு, விஜய் பேசுகிற அரசியல் கழகு. இல்லைன்னா விஜய் வந்து திமுக அதிமுக மேல் குற்றச்சாட்டு, அந்த அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளோட மோசமான அரசியல்வாதி தான் விஜய். ரொம்ப நன்றி சார். சமாள அரசியல் சொல்லுங்க பள்ளி விஷயம் என்னோட பண்ணுறீங்க. நன்றி சார், வணக்கம்.